ஒரு காட்டுக்குள்ள நம்ம எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கோம். ஒரு 10 பேர் நடந்து போயிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு 3 பேர் நாங்களும் உங்க கூட நடக்கிறோம், இந்த மாதிரி வழிபோக்கரா நாங்க வந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கூட 3 பேர் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். சோ அப்படி சேர்ந்து கொள்பவர்கள் நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த 10 நபர்களை 5 நபர்களாக பிரிக்கிறார்கள். 5 நபர் வேற வேற பாதைக்கு போறாங்க. 3 நபர்கள் ஒரு 5 நபர்கள் கூட சேர்ந்து மொத்தம் 8 நபர்களாக போகிறார்கள். கடைசியா பார்க்கும்போது அந்த 8 நபர்களில் 5 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். 3 நபர்கள் அந்த கொள்ளையர்களாக மாறுகிறார்கள். இவர்களை யார் என்று அழைப்பார்கள் என்று கேட்டால் தக்கிகள், தக் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். இந்த தக்கிகளை ரொம்ப பெரிய அளவுல நாங்க அழிக்க போகிறோம் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் கூறியது. அதன்படி வந்த ஒரு சட்டம் தான் குற்ற பழங்குடிகள் சட்டம். 1938 வருடம் தமிழகத்தை யார் ஆண்டு வருகிறார்கள்? ஆங்கிலேயர்கள் ஆண்டு வருகிறார்கள். அந்த நேரத்துல அவசர அவசரமா ஒரு லிஸ்ட தயார்படுத்துகிறார்கள் ஆங்கிலேயர்கள். என்னடா அந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படின்னு கேட்டா, இதுல 90 ஜாதியினருடைய பெயர் இருக்கு. இந்த 90 ஜாதியினர் தான் குற்ற பரம்பரை ஜாதியினர்கள். இதுல பிறக்க போற எல்லா குழந்தைகளுமே குற்ற பரம்பரையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு லிஸ்ட தயார்படுத்தி கொடுக்கிறான். அதன் வழியாக குற்ற பரம்பரை ஜாதிகள், நீ குற்ற பரம்பரை சேர்ந்தவன் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனிதர்கள் அவமானம் செய்கிறார்கள். சோ குற்ற பழங்குடிகள் எப்படி குற்ற பரம்பரையாக மாற்றப்பட்டார்கள்? இந்த தக்கிகள், தக்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான் அப்படிங்கிற ஒரு படத்தெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த தக் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி வந்தது? உண்மையில் குற்ற பரம்பரை வழியாக இந்தியர்கள் அனுபவித்த கொடுமைகள் என்ன? ஆங்கிலேயனுக்கு இதனால் கிடைத்த நன்மைகள் என்ன? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுக்கான பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1938 ஒரு பட்டியல் தயாரானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சோ இந்த சட்டம் எப்போது அமலுக்கு வருகிறது என்று கேட்டால் 1871 வருடம் தான். இதை யாரு, இந்த சட்டத்தை யார் இங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நீதிபதி. அவருடைய பெயர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் என்பதுதான். இந்த ஜேம்ஸ் ஸ்டீஃபன் என்ன சொல்றாரு? ஒரு தச்சன் அவனுடைய குழந்தையை ஒரு தச்சனாகவே வளர்க்கிறார். இப்ப நம்ம சொல்றோம்ல, ஒரு டாக்டர்னுடைய குழந்தை டாக்டர், ஒரு என்ஜினியர்னுடைய குழந்தை ஒரு என்ஜினியர். சோ இதே மாதிரி ஒரு தச்சன் அவருடைய குழந்தையை தச்சனாக வளர்க்கிறார். ஒரு குற்ற செயலில் ஈடுபடும் சில பெற்றோர்கள் அவர்களுடைய குழந்தைகளை குற்ற செயலில் ஈடுபட தூண்டுகிறார்கள். எனவே அவர்கள் எல்லாருமே ஒரே பரம்பரையை சேர்ந்தவர்கள், குற்ற பரம்பரையை சேர்ந்தவர்கள், இது குற்ற பழங்குடிகளாக மாற்றப்பட வேண்டும் இப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை இயற்றுகிறார்கள். சோ இந்த குற்ற பரம்பரை சட்டம் என்பது 1871 வருடம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டாலும் அதன் பிறகு ரொம்ப விதமான மாற்றங்கள் என்பது இந்த சட்டத்தில் ஏற்படுத்தப்படுகிறது. அது 1897 இருக்கட்டும், 1911 வருடம், 1924 வருடம், 1938 வருடம், இப்படி பல்வேறு விதமான வேர்ஷன்ஸ் என்பது இந்த குற்ற பரம்பரை சட்டத்தில் கொண்டு வரப்படுகின்றன. நீங்க கேட்கலாம், எதுக்கு இவ்வளவு விதமான மாற்றங்கள் வருகிறது அப்படின்னு கேட்டா, 1897 எந்த மாதிரியான புதிய ஒரு சட்டத்தை இவர்கள் உட்படுத்தினார்கள் என்று கேட்டால், நம்ம இப்போ சொல்றோம்ல திருநங்கைகள் அப்படின்னு சொல்றோம்ல, அவங்கெல்லாம் இந்த குற்ற பரம்பரையை சேர்ந்தவர்கள். விபச்சாரம் செய்யும் எல்லா பெண்களும் குற்ற பரம்பரையை சேர்ந்தவர்கள். இந்த ஆங்கிலேயனுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவர்கள் எல்லாருமே குற்ற பரம்பரையை சேர்ந்தவர்கள் இப்படின்னு சொல்ற அந்த லிஸ்ட் ஒவ்வொரு வேர்ஷனா ஒவ்வொரு வருடங்களாக கொண்டு வரப்படுகிறது. சோ ஏன் இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் நான் முதல்ல சொன்ன தக்கிகள் அவர்களை மையப்படுத்தி தான் இருக்கிறது. இந்த தக்கிகள் 13வது நூற்றாண்டிலேயே உருப்பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு வரலாறு சில புத்தகங்கள் வழியாக கிடைத்தாலும் அவர்களுடைய தோற்றம், அவர்களுடைய மறைவு எப்போது என்று யாராலையுமே கணிக்க முடியவில்லை. இது எல்லாமே வட இந்தியாவில் நடந்த சில செயல்கள் தான். நம்ம சொன்ன மாதிரிதான், ஒரு காட்டுக்குள்ள நடக்கும்போது கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். அவர்கள் அங்க கொஞ்சம் சூழ்நிலைகளை பார்த்து எந்த நேரத்துல இவர்களை கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பா வந்து அவங்களை கொன்னு போட்டு அங்க இருக்கிற நகை பணம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்களதான் தக்கிகள் அப்படின்னு சொல்றாங்க. இததான் நம்ம தீரன் அப்படிங்கிற ஒரு படத்திலையும் பார்த்திருந்தோம். இந்த தீரன்ல சொன்ன தக்கிகள் கிடையாது, அவங்க வேறொரு இனக்குழுக்கள். அவர்களை பிண்டாரிகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிண்டாரிகள், தக்கிகள், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ள வேண்டும். சோ இப்போ தக்கிகளை பத்தி பார்க்கணும்னா, இவர்கள் பேரில் இந்த தக்கிகள் இல்லாட்டி இந்த தக்கி இனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டே இருக்கு. இதுவரையிலும் இவர்கள் 20 லட்சம் நபர்களை கொலை செய்திருக்கிறார்கள் என்று ஆங்கிலேயனால் குற்றம் சுமத்தப்பட்டு இந்த தக்கிகளினுடைய பெயரில் ஒரு கின்னஸ் சாதனையே இருக்கு. அந்த அளவுக்கு இவர்கள் கொலை செய்தார்களா?
ஆங்கிலேயன் ஏன் இவர்கள் மீது அவ்வளவு வெறுப்புணர்வுடன் இருந்தார்கள்? இந்த கேள்விக்கான பதில் கொஞ்சம் கூட நம்ம பின்னாடி செல்ல வேண்டும். அது இந்தியாவிற்கு கிடையாது, பிரான்ஸ் பக்கம் நம்ம போகணும். பிரிட்டன், பிரான்ஸ் இரண்டுமே ஒரே நாடு, இல்லாட்டி ஒரே எண்ணம் கொண்ட நாடுகளாக இருந்தாலும் இரண்டுக்குமே ஒரு எண்ணம் இருந்தது, இந்த உலகத்தை ஆட்டி படைக்க வேண்டும். சோ இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ரொம்ப பெரிய சண்டைகள் எல்லாமே இருந்து வந்தது. உங்களுக்கு நீங்க ஹிஸ்டரியை தேடி போனீங்கன்னா ஒரு 100 வருட போர் இருக்கும், அதன் பிறகு ஒரு 4 வருட போர் இருக்கும், இப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த போர் 1500, 1600, 1700, 1743 இந்த ஒரு காலகட்டத்துல உச்சத்தில் அடைந்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். சோ 1743, 46 இந்த ஒரு காலகட்டத்தில் பிரிட்டன், பிரான்ஸ் அப்படிங்கிற இந்த யுத்தத்தில் ரொம்ப பெரிய அளவில் பிரிட்டனுக்கு வீழ்ச்சி வந்தது. வீழ்ச்சி வந்ததுன்னா அந்த வீழ்ச்சியை கொடுத்தது யார் என்று கேட்டால் அது பிரான்சை சேர்ந்த ராணுவ அதிகாரிகளோ இல்லாட்டி ராணுவப்படை வீரர்களோ அங்க இருக்கிற சாதாரண மக்களோ கிடையாது, அங்க இருந்த பழங்குடியினர்கள். சோ பிரிட்டனுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிருச்சு, பழங்குடியினர்கள் போராட ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் கண்டிப்பா அவர்கள் வெற்றி பெறும் வரை இல்லாட்டி அவர் உயிர் போகும் வரை போராடுவார்கள். எனவே இந்த பழங்குடியினர்களை அடக்கி ஆள வேண்டும். இது அவனுக்கு எப்போது உதயமாகிறது? 1743 ஒரு 90 இந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது 1800க்கு பிகினிங்ல அவன் மைண்ட்ல ஒரு ஆணி அடிச்ச மாதிரி ஒரு விஷயத்த பதிய வச்சுட்டான், பழங்குடியினர்களை போராட விடக்கூடாது. சோ அப்படியே நீங்க இந்தியாவுக்கு வாங்க. இந்தியால 1800 இந்த ஒரு காலகட்டத்தில எல்லாம் காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த கட்சி இல்லாட்டி விடுதலை போராட்டம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா உருப்பெற்று வருகிறது. சோ இந்த கொஞ்சம் கொஞ்சமா உருப்பெற்று வரும்போது இதற்கு ஆதரவாக யார் வருகிறார்கள்? பழங்குடியினர்கள் வருகிறார்கள். சோ ஆங்கிலேயனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு, சுதந்திரத்திற்காக பழங்குடியினர்கள் போராட ஆரம்பிக்க போகிறார்கள், அவர்களை எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? அடக்கி ஆள வேண்டும். என்ன செய்யலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் வட இந்தியால தக்கிகள் இனத்தை சேர்ந்தவர்கள் கொள்ளை, கொலை போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி அவனுக்கு கிடைக்குது. சோ ஏன் தக்கிகளாக இவர்களை நம்ம பாவிக்க கூடாது? அவன் மைண்ட்ல வந்து ஒரு கேள்வி. உடனே ஒரு ஆர்டரை போடுறான், யார் தக்கிகள், அவங்க என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க இப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடும்போது 1799 வரை ஒரு தக்கிகளை கூட பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது செய்யவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ 1800, 1812 இந்த ஒரு காலகட்டத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 6000 தக்கிகள் இல்லாட்டி அந்த மனிதர்கள் என்பவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். சோ 1800க்கு தொடக்கம் வரை யாருமே கைது செய்யப்படவில்லை என்றால் அதற்கு முன்பாக தக்கிகள் இல்லையா என்கிற கேள்விக்கு தக்கிகள் இருந்தார்களாம், அவர்களை கண்டுபிடிக்கவில்லையாம் பிரிட்டிஷ் அரசாங்கம். அதன் பிறகுதான் ஒரு கமிட்டி என்பது வைக்கப்படுகிறது. அந்த கமிட்டி வழியாக தக்கிகளை நாங்கள் கண்டுபிடித்தோம் என்பது பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கூற்றாக இருக்கிறது. இந்த தக்கிகள் யார் என்கிற கேள்விக்கான பதில், வரலாற்றின்படி அவங்க ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், 7 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு அவங்க எப்படி மாறிட்டாங்க? ஹிந்துவா கன்வெர்ட் ஆயிட்டாங்க. காளி என்கிற தெய்வத்தை தான் இந்த தக்கிகள் வணங்கி வந்தார்கள். இந்த காளி தெய்வத்தை வணங்குவதால் அவங்க கொலை செய்யும் போது ரத்தம் அப்படிங்கிறது பூமியில் சிந்தக்கூடாது என்பது தக்கிகளினுடைய ஒரு எண்ணமாக இருந்ததாம். ருமால் அப்படிங்கிற ஒரு கைக்குட்டை, அப்படி இல்லைன்னா ஒரு துணின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கயிறு, மெல்லிய விதமான ஒரு கயிறு இருக்குமா அவங்க கையில, அந்த ருமால் அப்படிங்கிற அந்த கைக்குட்டையை பயன்படுத்தி தான் ஒரு நபரை கொள்வார்கள் தக்கிகள். தக்கிகளில் ஒரு நபர் ஒருவனுடைய கழுத்தில் அந்த ருமால் அப்படிங்கிறத போட்டு இருக்க, வேறு 2 நபர்கள் அவங்க முதுகுலை ஏறி உட்கார, அவங்களுடைய கை கால்களை பிடிக்க, இப்படி ஒரு நபரை கொன்று விடுவார்கள். இப்படி கொல்லப்பட்ட நபர்களை என்ன செய்வாங்க? கிட்ட இருக்கிற கிணறு அப்படி இல்லைன்னா ஒரு குழி தோண்டி அந்த இடத்துல புதைச்சிருவாங்களாம். சோ இதனால ஒரு மனிதன் இறந்து விட்டான், அங்க ஒரு பிணத்தை பார்த்தோம் அப்படிங்கிற அந்த செயல், அந்த சொல் எதுவுமே வெளியில வராது. ஏன்னா மிகப்பெரிய ஆழமான கிணறுகளில் இந்த பிணங்களை போட்டு விடுவார்கள், அப்படி இல்லைன்னா குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். சரி, இப்படி அந்த கிணறுகளுக்குள் போடும் போதோ இல்லாட்டி இந்த குழி தோண்டுவதற்கு முன்பாகவோ இந்த உடலை அவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், உடனே இந்த உடல் அழுகி போக வேண்டும் என்பதற்காக எலும்புகளின் மஜ்ஜைகள் இருக்கு பாருங்க, அதாவது எலும்பு எல்லாமே ஒடிச்சு விடுவாங்களாம். கை, கால், முட்டு இந்த இடத்துல இருக்கிற எலும்புகள் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு இப்படி கிணறுல கொண்டு வீசிடுவாங்க. இதுதான் பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்றாங்க. சோ தக்கிகள் என்பவர்கள் இருந்தார்கள், அவர்கள் கிணறுகளில் ரொம்ப விதமான பிணங்களை குவித்து வைத்திருக்கிறார்கள். இதோ பாருங்க 40 பிணங்கள், இதோ பாருங்க 100 பிணங்கள். சோ தக்கிகளை நாம் அழிக்க வேண்டும். சுதந்திர போராட்டத்தின் ஒரு தீப்பொறி அங்கே தொடங்கும் போது இங்கே தக்கிகளை மையப்படுத்தி ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பிரிட்டிஷ் அரசாங்கம் முன்வைக்கிறது. சரி, இந்த தக்கிகளை கண்டுபிடித்து அழிக்க வேண்டுமே, அதற்காக ஒரு நபரை இங்கே அமர்த்த வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு நபரை இங்க புதுசா கொண்டு வராங்க. அவருடைய பெயர் தான் வில்லியம் ஸ்லீமேன் என்பவர். இந்த வில்லியம் ஸ்லீமேனை பத்தி நம்ம நிறைய விஷயத்துல கேள்விப்பட்டிருப்போமா இருக்கும். டைனோசர் அப்படிங்கிறதுக்கு புதைப்படிமத்தை கண்டுபிடித்தவர் இந்த வில்லியம் ஸ்லீமேன் தான். நீங்க இந்த ஜங்கல் புக் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்திருந்தீர்கள் என்றால் அதனுடைய கதைக்கரு இந்த வில்லியம் ஸ்லீமேன் சொன்னதுதான்.
நான் இப்படி இந்தியால கொஞ்சம் ஓநாய்கள் ஒரு குழந்தையை காட்டுக்குள் இழுத்து செல்வதை பார்த்தேன், அந்த குழந்தை மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. இதெல்லாம் சொன்னது யாரு தான்? இந்த வில்லியம் ஸ்லீமேன் தான். இவர் சொன்னதை வச்சுதான் ஜங்கிள் புக் அப்படிங்கிற படம்லாம் எடுக்கிறாங்க. சோ இதே வில்லியம் ஸ்லீமேன் தான் இந்த தக்கிகளை அழிப்பது எப்படி அப்படிங்கிறத படிக்கிறார். தக்கிகள் யார் எவ்வாறு உருவாகினார்கள், அவர்களை எவ்வாறு அடக்கி வைக்கலாம், இதை அவர்கள் யோசிக்கவே இல்லை. எப்படி அழிக்கலாம், அது மட்டும்தான் இவர்களுடைய எண்ணமாக இருந்தது. இதற்காக அவர்கள் ஏற்படுத்தின ஒரு குழு தான் தக்கி அண்ட் டிகோய்டி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது. சோ தக்கி அண்ட் டிகோய்டி டிபார்ட்மெண்ட் இது செய்யற வேலை, யாரெல்லாம் தக்கி என்று ஐடென்டிஃபை பண்ணணும், அவர்களை எல்லாரையுமே கொலை செய்ய வேண்டும். இப்படி 1812 1814 இந்த ஒரு காலகட்டத்தில் மட்டுமே ஒரு 3500 தக்கிகள் என்பவர்கள் கொல்லப்படுகிறார்கள். சரி, யார் தக்கிகள் அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சாங்க? யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்கு தயாராக நிற்கும் பழங்குடியினர்களாக இவர்கள் மனதில் தோன்றுகிறார்களோ எல்லாருமே தக்கிகள் என்று வரையறுத்தார்கள். சோ இப்படி ஒவ்வொரு நபர்களையா இவர்கள் வரையறுக்க ஒவ்வொரு விதமான இனக்குழுக்களை இவர்கள் ஆராய தொடங்கினார்கள். முதல்ல இது எங்க அமல்படுத்தப்படுகிறது? பஞ்சாப் மற்றும் கூர்க் போன்ற இடங்களில். பஞ்சாப், கூர்க் அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப பெரிய அளவுல இந்த விடுதலை என்பது அங்கு தீப்பொறியாக எரிந்து கொண்டிருந்த அந்த இடங்களில் முதல்ல இந்த கிரிமினல் ட்ரிபியூனல் ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அடுத்தபடியா சுதந்திரம் என்பது கொஞ்சம் கொஞ்சமா உருப்பெற்ற வங்கத்தில் இந்த ஒரு குற்ற பழங்குடி சட்டத்தை கொண்டு வருகிறார்கள். இதன்படி ஆங்கிலேயனுக்கு எதிராக யார் யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே குற்ற பழங்குடியினர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தி அவர்களை ரொம்ப பெரிய அளவில் அழிக்கிறார்கள் ஆங்கிலேயர்கள். இதை எதிர்த்து யாராலையுமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு கலெக்டர் இருப்பான். ஆங்கிலேயனுக்கு கீழே ஒரு கலெக்டர் இருப்பான். அந்த கலெக்டர் கை நீட்டி நீ தக்கி, நீ குற்றம் செய்திருக்கிறாய், நீ குற்ற பரம்பரையை சேர்ந்தவன், குற்ற பழங்குடியை சேர்ந்தவன் அப்படின்னு சொன்னா அவன் மீது விசாரணை கிடையாது, அவன் நிரபராதி இல்லாட்டி குற்றவாளி அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. உடனே அவனை கைது பண்ணி கொன்னுறலாம். இதுதான் அவர்கள் போட்ட சட்டம். இதன் வழியாக தமிழகத்திலும் இதே குற்ற பழங்குடிகள் சட்டம் என்பது இயற்றப்படுகிறது. அது குற்ற பரம்பரை சட்டமாக மாற்றப்படுகிறது. இந்த குற்ற பரம்பரை சட்டத்திற்குள் தான் நான் சொன்ன 90 ஜாதிகள் வருகிறது. அவர்கள் என்னென்ன சித்திரவதைக்கு ஆளானார்கள், குற்ற பரம்பரை அப்படின்னு சொல்ற அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர்கள் எவ்வளவு விதமான கொடுமைகளை அனுபவித்தார்கள், அதை எதிர்த்து நிறைய விதத்தில் நிறைய போராட்டங்கள் நடந்ததே அது என்ன அடுத்த பதிவில் பார்க்கலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.